வெற்றிமாறன் அவர்கள் கதையில RS துரைசெந்தில்குமார் இயக்கத்துல சூரி, சசிகுமார், சமுத்திரக்கனி, உன்னிமுகுந்தன் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியா இருக்கிற படம் தான் கருடன். விடுதலைக்கு அப்புறம் சூரி ஹீரோவா நடிக்கிற படம்ங்கிறதுனாலயோ இல்ல வெற்றிமாறன் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு அப்படிங்கறதுனாலயோ இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தான். ஆனா இந்த படத்துல இருந்து வந்த எல்லா ப்ரொமோஷனல் வீடியோஸுமே இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பை ஏத்தி இருந்தது. அதனாலதான் இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இப்படி எதிர்பார்ப்புள்ளாக்குன இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருடன் இந்த படத்தோடைய ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி கர்ணா அப்படிங்கிறவங்க ஒரு ஊர்ல 2 தலைமுறையா நண்பர்களா இருக்காங்க. அதாவது அவங்க அப்பாவுமே நண்பர்கள். அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கர்ணா அப்படிங்கிறவுடைய பாட்டியோட வளர்ப்புலதான் ஆதியும் சரி கர்ணாவும் சரி ஒன்னா வளர்றாங்க. ஆதி யாருன்னு பாத்தீங்கன்னா அதான் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, சோ அந்த ஃப்ரெண்டு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து ஓரளவுக்கு மதிக்கத்தக்க ஓரளவுக்கு நல்ல வேலை செஞ்சு கொஞ்சம் டிப்டாப்பா இருக்கிற ஆளா இருக்காரு. இந்த பக்கம் கர்ணா யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆண்ட பரம்பரை, அதாவது ஒரு ராஜவம்சம் மாதிரியான ஒரு வீட்டை சார்ந்தவர், அதாவது ஒரு அரண்மனை வீட்டை சார்ந்தவர். இப்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்னதான் ஏழ்மையா இருந்தாலும் ராஜா இல்லையா, சோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த கொம்பை அப்படிங்கிற நகரத்துல, அதாவது தேனியில இருக்கக்கூடிய கொம்பை அப்படிங்கிற அந்த ஊர்ல வந்து இவங்களுக்கு அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிற இவங்க வாழ்க்கைக்குள்ள சொக்கன்னு ஒருத்தன் வரான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கொம்பையில இருக்கக்கூடிய கோயில்ல பூசாரிங்க கூட சாமி அடிக்கிட்டு அப்படியே அங்க தங்கிட்டு இருக்கிற ஒரு அநாத பையன் அப்படின்னு சொல்லலாம். என் பேரு சொக்கன் சார், கர்நாடகா வேலை பார்க்குறான். மொரட்டு விசுவாசி சார். இவன் பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து பசங்களோட விளையாட வரும்போது அவனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா போய் காப்பாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கர்ணனை இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். இதனால கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவனை வீட்டுக்கு கூட்டு போய் இவன் நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கிட்ட சொல்றான். உன் பேர் என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். சோ பாட்டி வந்து அவனுக்கு சொக்கன்னு பேரு வச்சு இப்ப இந்த 3 பேரையும், அதாவது கர்ணா, ஆதி, சொக்கன், இவங்க 3 பேரையும் அவங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ரொம்ப பாசத்தோடையும் அன்போடையும் வளர்க்குறாங்க. இந்த சொக்கன் அப்படிங்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா ஆதி கிட்ட வந்து ரொம்ப யூஸ்வலா அண்ணன் தம்பி மாதிரி பழகுறான். கர்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து நம்மளோட முதலாளி அப்படிங்கிற மாதிரியும் அவன் மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டோட அவனுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறான். இப்படித்தான் இவங்க 2 பேர்கிட்டயும் பழகுறாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப நட்பா இருக்காங்க. என்னடா இல்லண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. இப்படி இருக்கிற இவங்களோட வாழ்க்கையில மண்ணு, பொண்ணு, பெண்ணு இந்த 3 விஷயங்கள்னால நிறைய பிரச்சனைகள் வருது. இதனால இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அண்ட் அந்த சம்பவங்களுக்கு அப்புறம் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது மண் அப்படிங்கறதுல என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம RB உதயகுமார் வந்து ஒரு அரசியல்வாதியா வருவாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடம் தேவைப்படும். அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொம்பையில் இருக்கக்கூடிய கோயிலோட இடம், இவங்களோட பொறுப்புல இருக்கிற இடம் அப்படிங்கறதுனால அவரு இந்த கதைக்குள்ள வந்து இவங்களுக்குள்ள ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துறாரு. பெரிய கைடா, நாளைக்கு பிரச்சனைனா ஒன்ன கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. ரெண்டாவது பொன் அப்படிங்கிற விஷயம். பொன் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கம். தங்கத்தினால என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல நகை ஒண்ணு இருக்கும், அந்த நகை வந்து திருடு போயிட்டு இருக்கும். சோ அது யாரு அப்படின்னு பார்த்தா அதுல இவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தரா இருப்பாங்க. சோ அதனால இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு சில பிரிவினைகள் வரும். மூணாவது பெண். பெண் அப்படிங்கறதுல என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, கர்ணனோட மச்சான் கேரக்டர் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி அவளை வந்து கர்ப்பமாக்கிட்டு இருப்பான். இதனால அந்த பொண்ணுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல ஒரு காமெடி போர்ஷன் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து அவன் தலையில பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் அவன் வந்து லைசா இந்த மாதிரி மதத்தை சொல்லி நைஸா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்ப்பான். பட் அவனை வந்து அந்த பொண்ணு கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதனால படத்துல நம்ம உன்னிமுகுந்தனுக்கு அந்த ரீசன்னாலையும் சில பிரச்சனைகள் வரும், கோயில் பொறுப்புல இருக்கிற விஷயத்தினால. சோ இதனாலையுமே இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு சில பிரிவினைகள் ஏற்படும். இப்படி இந்த 3 ஃபேக்டர்ஸும் சேர்ந்து இந்த கதைக்குள்ள நடக்கிற குழப்பத்தினால என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸா பாத்தீங்கன்னா சூரிய அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், மூணுத்துலயுமே பிரிச்சு மேஞ்சிருக்காப்ல. இன்ஃபேக்ட் அவரோட ஆக்டிங் வந்து விடுதலையிலயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல ரொம்ப மெச்சூர்டா மெத்தோடா இருக்கும். அண்ட் இதுலயுமே அதே அளவுக்கு செம்மையா இருக்கு. அண்ட் கொஞ்சம் ஹீரோயிசமாவும் இருக்கு. இன்ஃபேக்ட் ஹீரோயிசத்துலயும் அந்த கேரக்டர் தாண்டாம, அந்த லிமிட்டை தாண்டாம கரெக்டா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் அந்த லென்த்தி டைலாக்ஸ் பேசுற இடம், அதாவது சிங்கிள் டேக் டைலாக்ஸ் சொல்லுவாங்க. எப்படின்னா கட 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 நடந்ததை வந்து கோர்வையா சொல்லணும். அதை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா ஒரு இடம் 2 இடம்
மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இந்த கோர்வையான டைலாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயுமே அவர் ரொம்ப பக்காவா பண்ணிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல வந்து அந்த கிணறு காமெடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வரும். ஸோ அங்க வந்து அதை வந்து காமெடியா யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொரு இடத்துலயுமே அதை வந்து கொஞ்சம் சீரியஸான இடத்துல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதை செகண்ட் ஹாஃப்ல யூஸ் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சிங்கிள் டேக் டைலாக வந்து அவரோட டப்பிங் போர்ஷன்ஸ் அப்போ பார்த்திருப்பாங்க. அதுதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல வரும். அது ரொம்ப மெர்சலா மாசா பயங்கரமா இருந்தது. தேட்டர் தெரிகிற அளவுக்கு வேற லெவல்ல இருந்தது. அண்ட் ரெண்டாவது கேரக்டர் வந்து சசிகுமார். சசிகுமார் பாத்தீங்கன்னா எப்பவும் அவருடைய ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். நம்ம சுந்தரபாண்டியன், வெற்றிவேல் இந்த மாதிரி படங்கள்ல வரக்கூடிய ஒரு கேரக்டரா தான் காட்டுறாங்க. ஆனா எனக்கு வந்து சுந்தரபாண்டியன் படம் தான் ரொம்ப அதிகமா ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப நல்லவன், ஃப்ரெண்டுக்கு ரொம்ப உண்மையானவன், அதே மாதிரி ஃப்ரெண்டால ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா சுந்தரபாண்டியன்லயும் ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போய் ஒரு சம்பவம் நடக்கும், இதுலயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அதனால எனக்கு சுந்தரபாண்டியன் படம் தான் ரொம்ப அதிகமா ஞாபகத்துக்கு வந்தது. இவரோட பேஸ்ல இவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. அதனால இவர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவரோட ஜோன்ல இருக்கிற ஒரு படம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இறங்கி பயங்கரமா நடிச்சிருக்காரு. மூணாவது சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டரைசேஷன், அதாவது ஒரு நல்ல போலீஸ் பட் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மூணாவது உன்னிமுகுந்தன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூவல் ஷேட் ரோடு, அதாவது நல்லவராகவும் இருக்கணும் கெட்டவராகவும் இருக்கணும், ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். அங்க எக்ஸ்ட்ரீம் பேடா இருக்கணும், எக்ஸ்ட்ரீம் குட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஃபீமேல் லீட்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோயினா இருக்கட்டும், சசிகுமாரோட ஒய்ஃபா இருக்கட்டும், ரோஷினி ஹரிப்பிரியனா இருக்கட்டும், எல்லாருக்குமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. இதுல ஹீரோயினுக்கும் ரோஷினி ஹரிப்பிரியனுக்கும் பெருசா ஸ்கோப் கிடையாது. ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரம் வந்து ஹீரோவோட லவ் பண்ற போர்ஷன், ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு உன்னிமுகுந்தனை ஏத்தி விடுற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல இருக்கக்கூடிய கேரக்டர். பட் நம்ம சசிகுமாரோட ஒய்ஃபா வர அந்த நெடுஞ்சாலை ஹீரோயினுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்கோப் இருக்கு. அந்த சிவாட்டா அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்கோப் இருக்கு. அவங்களுக்கு தான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் கொஞ்சம் எமோஷனலா நடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு. நாயோட தயவு எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினி, அதுக்காக சமரனுக்கு ஒண்ணு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய். அண்ட் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரோடக்ஷன்லாம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நடுவுல காமெடி, அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படியே ஸ்கிரீன் பிளே கொண்டு போய் இந்த இன்டர்வல் போர்ஷன் பாத்தீங்கன்னா பயங்கர ஹையில கொண்டு போய் நிறுத்துவாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்த படங்கள்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல் சீன் சொல்லலாம். ஏன்னா அந்த இன்டர்வல் சீன்ல அந்த செட் பண்ண விதமும் சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல சூரியோட ஆக்டிங் அந்த இன்டர்வல் சீன்ல பிரமாதமா இருக்கும். ஏன்னா அந்த ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு பாருங்க இன்டர்வல் போடுறதுக்கு முன்னாடி, அது செமையா இருக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு போர்ஷன்ல பாத்தீங்கன்னா சூரி வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாரு. அங்க வந்து பயங்கரமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கி அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ரீம் எமோஷனோட போய் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் இந்த படத்துல சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் படத்தோட பாடல்களுமே ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருந்தது. ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக்ல பிச் எடுத்துட்டாரு யுவன். ஏன்னா அந்த அளவுக்கு சீனோட இன்டென்ஸ் அதிகப்படுத்துற அளவுக்கு இவரோட மியூசிக் வேற லெவல்ல ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு, நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு தேடுற அளவுக்கு தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா லாஜிக், அந்த விஷயத்த மட்டும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த படம் செமையா இருக்கும். ஆனா இங்க பெரும்பாலும் நிறைய பேர் லாஜிக் பாக்குறது இல்ல. ஏன்னா பெரிய ஹீரோஸ் படத்துல லாஜிக் பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கூட இது அந்த படத்துல நீங்க பாத்தீங்களா, அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மள கேள்விதான் கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த படத்துக்குலாம் லாஜிக் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கான ஒரு படம். QA சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதுனால குழந்தைகள் பேரண்டிங் கைடன்ஸோட போய் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் செமையா இருக்கு. நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.